கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு நம்ம செவிசாய்த்து விசுவாசத்தோடு அவ்வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோமானால் நாம் கிறிஸ்துவின் சாயலிலே தேவன் நம்மை மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். திறந்த இருதயத்தோடு இருப்போம், ஜெப சிந்தையோடு இருப்போம். நம்முடைய இருதய தேவைகளை நிச்சயமாய் நம்மோடு பேசக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் சந்திக்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துக்கு உங்களோட வேத புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 17. 16ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல், சீலா, தீமோத்தேயு மற்றும் லூக்கா அவர்கள் பவுலுடைய அந்த 2ஆம் அருட்பணி பயணத்திலே எப்படியாக மக்கதோனியாவுக்கு வந்து அதில் உள்ள பிலிப்பி பட்டணத்திலே அவர்கள் ஊழியம் செய்தார்கள் என்பதை நாம் படித்தோம். அதை நாம் 16ஆம் அதிகாரத்திலே படித்தோம். அந்த பிலிப்பி பட்டணத்திலே என்னெல்லாம் நடைபெற்றது, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள், எப்படியாக அங்கே ஒரு சபை லீதியாளுடைய வீட்டிலே கூடி வந்தது, அங்க உள்ள அந்த சூழ்நிலை, பவுல், சீலா எப்படியாக சிறையிலே அடைக்கப்பட்டு தொழுமரத்தில் மாட்டி வைக்கப்பட்டு அவர்கள் எப்படியாக காயங்களோடு அந்த பாடுகளோடு அந்த வேதனை வலியோடு கூட அவர்கள் எப்படி கிறிஸ்துவின் சுபாவங்களை வெளிப்படுத்தினார்கள், இதெல்லாமே நாம சிந்தித்தோம். மறந்துவிட வேண்டாம், இந்த பிலிப்பி பட்டணத்திலிருந்து இப்ப இந்த 17ஆம் அதிகாரத்துல தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வரும்போது அந்த காயங்களோடு தான் அவர்கள் வருகிறார்கள், அந்த வலி வேதனையோடு தான் வருகிறார்கள். ஆனாலும் கூட நம்ம 16ஆம் அதிகாரத்தினுடைய கடைசியில படித்தோம், சபையாருக்கு ஆறுதல் சொல்லி அவர்கள் அங்கிருந்து கடந்து சென்றார்கள். 2 கொரிந்தியர் முதல் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம், மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்ல திராணி உள்ளவர்களா இருக்கும்படிக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். அந்த உபத்திரவங்கள் மத்தியில நம்மை ஆறுதல் செய்கிறார். ஒரு அருமையான அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடுகளின் மத்தியில நாம பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவனை பல விதங்களில் நாம அறிந்து கொள்ளுகிறோம், புரிந்து கொள்ளுகிறோம். அது மட்டுமல்ல, அதே பாடுகள் வழியாக கடந்து போகிற மற்ற விசுவாசிகளுக்கு நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் பாடங்களாய் அமைகிறது என்பதை நாம் மறந்து விட வேண்டாம். ஆண்டவர் ஏன் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறாரு, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த உபத்திரம் என்று நாம் கேட்போமானால் இதுவும் அதற்கு ஒரு காரணம்தான். இதே பாடுகள், இதே பிரச்சனை வழியாக கடந்து போகிற விசுவாசிகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் நிச்சயமாய் அவர்களுக்கு படிப்பினையாக, அவர்களுக்கு பாடங்களாய் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அதனால பாடுகளை பொறுமையோடு கூட சந்தோஷத்தோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவின் நிமித்தம் ஏற்றுக்கொண்டதை நம்முடைய மனதிலே கொண்டு ஒருவேளை கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு நாம் செல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. சரி, இப்போ நான் போன வாரம் சொல்லும் போது ஒண்ணு நீங்க கவனிச்சிருப்பீங்க, லூக்கா இங்கே இருந்துடுறாருன்னு சொன்னேன். இந்த 40வது வசனம் வரைக்கும் 16ஆம் அதிகாரத்துல நாங்கள் நாங்கள் என்று சொன்ன லூக்கா இப்போது 17ஆம் அதிகாரத்துல அவர்கள் ஆரம்பிக்கிறார் பாருங்க. சரியா? அந்த அவர்கள் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அதுல லூக்கா இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா இங்கே தங்கி இருக்கிறதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று நான் சொன்னேன். புதிதாய் ஸ்தாபிக்கப்பட்ட பிலிப்பி பட்டணத்து சபையை அவர் ஸ்திரப்படுத்துவதற்காக அவர்களுக்கு உபதேசித்து, அவர்களுக்கு போதித்து, வேத வசனத்தை சொல்லிக் கொடுத்து அந்த புதிய சபையை கிறிஸ்துவின் சாயல்ல உருவாக்க, அந்த விசுவாசிகளை ஸ்திரப்படுத்த, பலப்படுத்த, கிறிஸ்துவின் சாயல் அவர்களை மறுரூபப்படுத்த லூக்காவை கர்த்தர் இங்கே வைத்திருக்கிறார். இதுதான் நம்முடைய புரிதலா இருக்கு. சரியா? அப்ப இது ஒரு ஊழியம் என்பதை கடந்த வாரத்துல நம்ம சிந்தித்தோம். சில நேரங்கள்ல கொஞ்சம் வருஷங்கள் ஒரு சபையில இருந்து அந்த சபைக்கு உபதேசித்து அங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு போதிப்பது என்பது முக்கியமான ஊழியமா இருக்கிறது. சோ அப்படிதான் லூக்கா இங்க இருந்துடுறாரு. இப்ப இந்த டீம் அப்படியே 17ஆம் அதிகாரத்துல அவங்க அந்த டிராவல் அப்படியே ப்ரொசீட் பண்றாங்க. அவங்க தொடர்ந்து பயணித்து வராங்க. அதை பாருங்க, உங்க பைபிள்ல பாருங்க, 17ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனம் பாருங்க. அதுல இப்படி வாசிக்கிறோம், அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்பலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். நான் இந்த மைல் கணக்கு கொடுக்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிலிப்பி பட்டணத்துல இருந்து அம்பிபோலி அப்படின்ற பட்டணம் 30 மைல்கள். 30 மைல்கள். அம்பிபோலியிலிருந்து அப்பலோனியா பட்டணம் மறுபடியும் 30 மைல்கள். அம்பிபோலியிலிருந்து அப்பலோனியா 30 மைல்கள்.
அதுக்கு பிறகு அப்பல்லோனியால இருந்து தெசலோனிக்கே அந்த பட்டணத்துக்கு 40 மைல் தூரம். அப்பல்லோனியால இருந்து 40 மைல். இப்ப பிலிப்பில இருந்து தெசலோனிக்கே அப்படின்னு எடுக்கும்போது ஏறத்தாழ 100 மைல்கள் பவுல் இங்க பயணித்தார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். சரியா? 100 மைல்கள் சொல்லும் போது ஏறத்தாழ 160 கிலோமீட்டர் வரும். அந்த 160 கிலோமீட்டர் அந்த நாட்கள்ல அந்த பயணம் அப்படிதான் இருந்தது. சில இடங்கள்ல சமுத்திர பயணங்கள் இருந்தது, சில இடத்துல தரை வழியாய் நிலத்திலே அவர்களோட பயணம் இருந்தது. இப்ப இருக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன்லாம் அப்ப இல்ல. அதனால கால்நடையாய் பல இடத்துக்கு நடந்து போனார்கள், கப்பல் வழியாய் சமுத்திரத்துல போனார்கள். அந்த மாதிரியான பயணங்கள் அவர்கள் மேற்கொண்டுதான் இப்ப தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வராங்க. தெசலோனிக்கே பத்தி முக்கியமா சொல்ல வேண்டிய சில விஷயங்கள். மக்கெதோனியா என்னும் மாகாணத்தினுடைய தலைநகரமாய் தெசலோனிக்கே பட்டணம் இருந்தது. அதையும் நீங்க குறிப்பிட்டு வச்சுக்கலாம். இந்த மக்கெதோனியா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மக்கெதோனியா இன்றைய நாட்கள்ல பாத்தீங்கன்னா கிரீஸ், நார்தன் கிரீஸ், கிரீஸ் நாட்டினுடைய வடபகுதி. அது வந்து அந்த நாட்கள்ல பவுலுடைய நாட்கள்ல அது வந்து மக்கெதோனியா என்று அழைக்கப்பட்டது. இட் வாஸ் அ ப்ராவின்ஸ், அது ஒரு மாகாணம். அந்த மாகாணத்தினுடைய தலைநகரம் தெசலோனிக்கே பட்டணம். அப்ப இது முக்கியமான பட்டணம். இங்க நிறைய வர்த்தக வேலைகள் நடைபெற்று கொண்டு இருந்தது. அநேக மக்கள் பல இடங்களிலிருந்து வந்தார்கள். எங்கெல்லாம் வர்த்தகம் வந்து செழிப்பா இருந்துச்சோ அங்கெல்லாம் யூதர்கள் இருப்பாங்க. பிசினஸ் ட்ரேட் அப்படின்னு சொல்லும் போது யூதர்கள் இருப்பாங்க. இன்னைக்கும் அது உண்மை உலகத்துல. இப்ப யூதர்களும் இந்த பட்டணத்துல இருந்தாங்க. சரி, அங்க ஒரு ஜெப ஆலயம் இருந்துச்சு. அதனால பவுல் அங்க இருந்தே ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த தெசலோனிக்கே பட்டணம் பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ரோமர்களுடைய அந்த சில அவங்க அனுபவித்த சில ஸ்லாக்கியங்கள், ரோம அரசாங்கத்தினுடைய சில ஸ்லாக்கியங்கள் வந்து அந்த அப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்களை இந்த தெசலோனிக்கே பட்டணத்தாரும் அனுபவிச்சாங்க. இதை இங்கிலீஷ்ல வந்து ஃப்ரீ சிட்டி ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட்டஸ் வந்து இந்த சிட்டிக்கு இருந்துச்சு, தெசலோனிக்கே பட்டணத்துக்கு. பின்னாடி நம்ம படிக்கும் போது அது கொஞ்சம் புரியும். சோ இவங்க வந்து இந்த பட்டணத்தை முக்கியமா ரோமர்கள் கருதி அங்க சில ஸ்லாக்கியங்கள் அவர்கள் ரோமாபுரியில எப்படி அனுபவித்தார்களோ அது போல சில ஸ்லாக்கியங்களை இங்கேயும் மக்களுக்கு அவங்க அனுபவிக்கிறதுக்கு அவங்க கொடுத்தாங்க. சரியா? சோ இந்த தெசலோனிக்கே பட்டணத்துக்கு இப்ப பவுல் வந்திருக்கிறாங்க. அங்க நம்ம வாசிக்கிறோம் 17ஆம் அதிகாரத்தோட கடைசியில வாசிக்கிறோம், அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு பட்டணத்துல ஜெப ஆலயம் இருக்கணும்னா குறைஞ்சபட்சம் 10 யூத குடும்பங்கள் இருக்கணும். இங்க நிறைய யூதர்கள் இருந்தாங்க. அங்க ஜெப ஆலயம் காணப்பட்டது. பவுல் வழக்கம் போல அங்க இருந்து ஆரம்பிக்கிறார். 2வது வசனத்துல வாசிக்கிறோம், பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினார். இங்க சில விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. 2வது வசனத்துல படிக்கும்போது 3 ஓய்வு நாட்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். 3 ஓய்வு நாட்கள் சொல்லும் போது 3 வாரங்கள். 3 வாரங்கள் இங்க இந்த ஜெப ஆலயத்துல பவுல் வந்து இந்த யூதர்களோடு சம்பாஷித்துக் கொண்டு இருந்தார். இதை வச்சு சிலர் சொல்றாங்க 3 வாரங்கள் மட்டும்தான் தெசலோனிக்கே பட்டணத்துல பவுல் தங்கி இருந்தார் சொல்றாங்க. அது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். தெசலோனிக்கே பட்டணத்துல நிறைய நாள் தங்கியிருப்பார் பவுல். ஏன்னா பிலிப்பி பட்டணத்துல இருந்து இவருக்கு பண உதவி வந்துச்சு தெசலோனிக்கே பட்டணத்துல இவர் இருந்த போது. இதே தெசலோனிக்கே பட்டணத்துல அதை வந்து பிலிப்பி 4ஆம் அதிகாரத்துல சொல்றார், நான் தெசலோனிக்கையில இருந்த போதும் நீங்கள் 2 தரம் எனக்கு உதவி செய்தீர்கள்னு சொல்றார். அதே சமயம் இந்த தெசலோனிக்கே பட்டணத்துல நீங்க பாத்தீங்கன்னா பவுல் வந்து வேலை செய்தார், அவருடைய கூடார தொழிலை செய்தார். நீங்க 1 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா அதுல பவுல் சொல்றார் அப்ப அவங்க மத்தியில் இருக்கும்போது எப்படி வேலை செஞ்சாருன்னு சொல்லி. சரியா? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது மட்டும் இல்ல, இன்னும் சில காரணங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஏன்னா இந்த 1 தெசலோனிக்கே 2 தெசலோனிக்கே பாத்தீங்கன்னா ஃபுல்லா எஸ்கட்டாலஜியா இருக்குது, வருங்கால இயல் பத்தி தான் பேசுறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், இதெல்லாம் ஆழமான சத்தியங்கள். இந்த சத்தியங்கள் எல்லாம் 3 வாரத்துல சொல்லி கொடுத்திருப்பாரா பவுல் அப்படின்றது நமக்கு தெரியல. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, லாஜிக்கலா பார்க்கும்போது பவுல் வந்து சில மாதங்களாவது தெசலோனிக்கே பட்டணத்துல தங்கியிருக்க வேண்டும். ஆனா இந்த 3 ஓய்வு நாட்கள் என்று இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறது ஒருவேளை யூத ஜெப ஆலயத்துல அவர் நிறைவேற்றின ஊழியமாய் இருக்கலாம். சரியா? இது முதலாவது. 2வது, வேத வாக்கியங்களின் நியாயங்களை அப்படின்னு வாசிக்கிறோம் பாருங்க 2வது வசனத்துல. அதை எடுத்துதான் அவர் வந்து இயேசு கிறிஸ்துவ காண்பிக்கிறார். இது என்னது வேத வாக்கியங்கள் அப்படின்னு இந்த இடத்துல வாசிக்கிறது? பழைய ஏற்பாடு நமக்கு தெரியும். அப்ப புதிய ஏற்பாடு அப்பதான் எழுதப்படவே ஆரம்பிச்சது. சரி, அப்ப புதிய ஏற்பாடு கையிலேயே இல்ல இவங்க கிட்ட.
இப்ப பழைய ஏற்பாடு எடுத்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்களுக்கு பிரசங்கிக்கிறார். வேதத்திலிருந்து பிரசங்கிக்கிறார். சரியா? வேதத்துக்கு வெளியே இன்னைக்கு நிறைய விஷயங்களை கேட்க விசுவாசிகளுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆனா வேத வசனத்துல இருந்தும் பேசணும். வேத வசனத்தை தான் பிரசங்கிக்கணும். வேத வசனத்திலிருந்தே துவங்க வேண்டும். இன்னைக்கு இங்க இன்னொரு ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு காமன் கிரவுண்ட் இருக்கு இல்லையா? இப்ப இவருக்கு வந்து இங்க இருந்து பேச நல்லா தெரியும். இப்ப நீங்க வந்து சிலருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களோட கிஃப்ட் எதுவோ, உங்களுக்கு எது நல்லா தெரிஞ்சிருக்கோ அதுல இருந்தே ஆரம்பிங்க. ஒருவேளை பைபிள் ஸ்டடி எடுக்க முடியும்னா ஒரு வீட்ல இருந்து பைபிள் ஸ்டடி எடுங்க. சபை அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கலாம். அங்க இருந்து ஆரம்பிக்கும் போதே பல பேர் வந்து உட்காருவாங்க. அவங்க சுவிசேஷத்தை கேட்பாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. சரியா? அப்ப த்ரூ பைபிள் ஸ்டடி நியூ சர்ச் மே பி எஸ்டாப்ளிஷ்ட். தட்ஸ் a குட் வே. அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு காமன் கிரவுண்ட் பவுலுக்கு இருந்தது. சில வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அம்பிபோலியா அப்பலோனியால எல்லாம் ஏன் பவுல் நின்னு ஊழியம் செய்யலைன்னா அங்கெல்லாம் ஜெப ஆலயங்கள் இல்லைன்றாங்க. அது எந்த அளவுக்கு அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம், ஒருவேளை அப்படி நம்ம சிந்திச்சா இவரு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க ஜெப ஆலயம் இருக்கோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா இவருக்கு பழைய ஏற்பாட்டில இருந்து இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்த இவருக்கு தெரியும். சரி, அந்த பழைய ஏற்பாட்டை நல்லா கற்றுக்கொண்டவர். கமாலியலுடைய பாதத்தில் அமர்ந்து வேத வாக்கியங்களை படித்தவர். பல வருடங்கள் இதுல பயிற்சி எடுத்தவர். சரியா? அதனாலதான் அங்க இருந்து அவர் ஸ்டார்ட் பண்றாரு. சோ இது வந்து நல்ல ஒரு விஷயம். நம்ம அறிவிக்கணும்னு நினைக்கிறப்போ, ஒருவேளை சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு பல வகைகள் இருக்கிறது, பல விதங்கள் இருக்கிறது. அதுல நமக்கு என்ன ஆண்டவர் வரங்கள் கொடுத்திருக்கிறாரோ, நமக்கு எது செய்ய முடியுமோ அந்த அந்த விதத்துல நம்ம இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். எல்லா ஊருக்கு போகும்போது பவுல் இந்த மெத்தட் அவர் வந்து ஆஹ் கையாளுறாரு. சரி, அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல இப்படி பவுல் எடுத்து பேசும்போது யாரை குறித்து பேசுகிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து பாடுபடணும், மரித்தோர்ல இருந்து எழுந்திருக்க வேண்டும், இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல இருந்து காண்பிக்கிறார். ஒருவேளை ஏசாயா 53, சங்கீதம் 22 இது போல பகுதிகள்லாம் எடுத்து காமிச்சிருப்பார். அவருடைய உயிர்த்தெழுதலை பத்தி பழைய ஏற்பாட்டுல இருந்து எடுத்து காண்பிக்கிறார். இதோடைய விளைவு நம்ம பாக்குறோம். 4வது வசனம் பாருங்க. அவர்களில் சிலரும், அவர்களில் இந்த இடத்துல வர்றது யூதர்கள். சரியா? 3வது வசனத்துல இருந்து அந்த ஃப்ளோ நம்ம படிச்சு பார்த்தோம்னா, அவர்களில் சிலரும் சொல்றது யூதர்கள். அதே போல பக்தி உள்ள கிரேக்கரில், கிரேக்கர்னு வாசிக்கிறது புறஜாதிகள். சரியா? பக்தி உள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினார். அவருடைய வார்த்தை என்றைக்குமே வீண் போவது கிடையாது. ஆண்டவர் வந்து சுவிசேஷம் அறிவிக்க சொல்றாருன்னா அந்த சுவிசேஷம் நம்ம அறிவிக்கணும். சரியா? ஒருவேளை விதைக்கிறது வேலையை கொடுத்திருப்பாரு, சிலங்களுக்கு நீர் பாய்ச்சுற வேலையை கொடுத்திருப்பாரு, சிலருக்கு அறுக்கிற வேலையை கொடுத்திருப்பாரு. ஆனா ஆண்டவர் நிச்சயமா விளைவுகளை கொண்டு வருவார். விளை செய்கிற தேவன் அவர்தான். அதனால அவர்தான் வந்து அறுவடையின் நாயகன். சோ இங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னா, சில யூதர்கள் ரட்சிக்கப்படுறாங்க, புறஜாதியான அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க. தேவன் பக்தி உள்ளவர்களை தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் இல்லையா? இன்னைக்கு வந்து விக்கிரக ஆராதனையிலும் சரியா, ஒருவேளை மற்ற நம்பிக்கைகள்ல மூழ்கி இருக்கிறவர்கள் அவர்களை அதிகமாய் கர்த்தர் நேசிக்கிறார். அப்படிப்பட்டவங்க ஆண்டவரை அறிந்து கொண்டு வரும்போது அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஸ்ட்ராங்கா ஆண்டவருக்காக நிச்சயமா நிப்பாங்க. இப்ப இப்படி எல்லாம் வந்து இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இந்த விளைவை கர்த்தர் இந்த பட்டணத்துல கட்டளை இடுகிறார். கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகர் விசுவாசித்தார்கள். நிறைய பணக்காரங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க, யூதர்கள் ஏற்றுக்கொள்றாங்க, பக்தி உள்ள புறஜாதிகள் ஏற்றுக்கொள்றாங்க. பல தரப்பினர் இங்க எப்படி பிலிப்பு பட்டணத்துல பார்த்தோமோ அந்த மாதிரி பல தரப்பினர் இங்க ரட்சிக்கப்படுறாங்க. அவங்க எல்லாம் இப்ப ரட்சிக்கப்பட்டு அவங்க விசுவாசிக்கிறாங்க, பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள்னு வாசிக்கிறோம். அடுத்த வசனத்துல பாருங்க, 5ல விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். விசுவாசியாத யூதர்கள். சரியா? யூதர்கிட்ட தான் இங்க பிரச்சனை வருது. அவங்க வைராக்கியம் கொண்டுன்னு வாசிக்கிறோம். இங்கிலீஷ் மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா ஜெல்லஸ் அப்படின்னு வாசிக்கிறோம். பொறாமை கொண்டு, பொறாமை கொண்டு, வைராக்கியம் கொண்டு. சரியா? பிசாசு எப்பயுமே வசனத்துக்கு எதிர்த்து நிக்கிறவன். ஆண்டவர் அறிவிக்கப்படுற இடங்கள்ல அவனும் வந்து அவனுடைய வேலையை காண்பிக்கக்கூடியவனா இருக்கிறான். இப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது பொறாமை. சரியா? ஆரம்பத்துல இருந்தே இந்த பொறாமை வந்து பெரிய பிரச்சனை தான் இல்லையா? இது வந்து இங்க அவிசுவாசிகள் இடத்துல மட்டும் இல்ல, இன்னைக்கு விசுவாசிகள் மத்தியிலும் அது இருக்கிறது. ஒருவேளை என்னை விட அவர் வரங்கள்ல அவர் சிறந்தவராய் இருக்கலாம். இன்னொரு விசுவாசி என்னை விட கர்த்தருடைய ஊழியங்கள்ல அதிகமான வெற்றி பார்க்கக்கூடிய விசுவாசியா இருக்கலாம், ஊழியரா இருக்கலாம். ஒருவேளை அவருக்கு வந்து நிறைய
ஆண்டவருக்காக செய்யக்கூடியவராய் இருக்கலாம். இப்படி எல்லாம் இருக்கும்போது எனக்கு பொறாமை வருகிறது. அந்த பொறாமையை தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். சரியா? இந்த மக்கள், இந்த யூதர்கள் பொறாமை கொண்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, வீணராகி சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு பட்டணத்துல அமளி உண்டாக்குறாங்க. யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டார்கள். யாசோன் அங்க இருந்த ஒரு விசுவாசி. அவருடைய வீட்டுலதான் பவுல சீலாவெல்லாம் தங்க வச்சிருக்கிறார். சரியா? இது ஒரு அருமையான ஊழியம். ஊழியர்களுக்கு வீட்டை திறந்து கொடுப்பது, அவர்களுக்கு உபசரிக்கிறது, அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்வது. நம்ம ஏற்கனவே லீதியால பத்தி போன அதிகாரத்துல படிச்சோம். அந்த மாதிரி இந்த இடத்துல யாசோன் செயல்பட்டார். அப்ப யாசோனுக்கு இங்க பிரச்சனை வருது. சரி, அசாதாரணமா இல்ல. இப்ப இந்த இடத்துல அவனோட வீட்டை வளைந்து கொண்டு வாசிக்கிறோம். அடுத்தது அவனை இழுத்து கொண்டு வந்தாங்க. சரியா? தெருவுல இழுத்து கொண்டு அதிகார இடத்துல ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க 9வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, யாசோன் இடத்துல மற்றொரு இடத்துல ஜாமீன் வாங்கி கொண்டு அப்படின்னு வாசிக்கிறோம். சரியா? அந்த ஜாமீனுடைய அர்த்தம் என்ன, நல்லா கவனிங்க. 9வது வசனத்துல ஜாமீன் வருது. அது என்னன்னா, அவங்க கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு, ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்னா, பவுல் சீலாவை இனி அவன் வீட்டில ஏற்றுக்கொள்ள கூடாது. இந்த பட்டணத்துல விசுவாசிகள் அவர்களை அனுமதிக்க கூடாது. அப்படி அனுமதிச்சா இவர்களுடைய அரசாங்க வேலைகள் ரத்து செய்யப்படும். ரோம அரசாங்கத்தினுடைய ஸ்லாக்கியங்கள், ரோம அரசாங்கத்தினுடைய அந்த சலுகைகள்லாம் இவங்களுக்கு கிடைக்காது. இதுதான் அந்த ஒப்பந்தம், இதுதான் அந்த ஜாமீன். சரியா? அப்ப யாசோனுக்கு சில விசுவாசிகளுக்கு நேரிட்ட உபத்திரவங்கள் சாதாரணம் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப யாசோன் நமக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமா இருக்கிறார். எதுக்குன்னு கேட்டா, கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி. அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்றார். வீட்டை வளைந்து கொண்டாங்க, என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. ஏதாவது வீட்டை அடிச்சு உடைச்சாங்களான்னு தெரியாது. அடுத்தது தெருவுல இழுத்துட்டு வராங்க. அடுத்தது ஜாமீன் வாங்கிட்டாங்க. பாருங்க, வேலை வேலை கூட, வேலை சம்பளம் இதெல்லாம் பறிமுதல் செய்யப்படும். ஒருவேளை பவுல் சீலா இன்னும் இந்த பட்டணத்துல இருந்தா, இல்ல அடுத்த முறை வந்தா இதெல்லாம் நடக்கும் இவங்களுக்கு. அப்ப இப்படிப்பட்ட நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள யாசோன் தயாரா இருந்தார். ஊழியத்தின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம், சபையாருடைய வளர்ச்சி நிமித்தம் அவர் இந்த பாடுகளை, இந்த இழப்புகளை அவர் ஏற்றுக்கொள்ள அவர் தயாராயிருந்தார். சரியா? நல்ல அருமையான ஒரு உதாரணம். அது போல நாம ஒருவேளை கிறிஸ்துவ நிமித்தம் சில பாடுகள், சில இழப்புகள், உங்களை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீங்க வரீங்க. கர்த்தரை அறியாத உங்களுடைய உறவினர்கள் உங்க கூட இருக்கலாம். அவங்க சில இழப்புகள், அவங்களால சில இழப்புகள் உங்களுக்கு வரலாம். சில இடங்கள்ல தனிமைப்படுத்தப்படுவீர்கள், சில நேரங்கள்ல ஒதுக்கப்படுவீர்கள், சமுதாயத்தை விட்டு விரட்டடிக்கப்படுவீர்கள். இல்லையா? எவ்வளவு கஷ்டங்கள் நிறைய விசுவாசிகளுக்கு. அப்படிப்பட்ட கஷ்டங்கள் மத்தியில கர்த்தருக்காக நில்லுங்க. சரியா? இந்த யாசோன் உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஆண்டவருக்காக நின்னார், இதை ஏற்றுக்கொள்ள தயாரா இருந்தார். அவன் மட்டும் இல்ல, கூட சில விசுவாசிகள் அவங்க எல்லாம் அதுக்கு தயாரா இருந்தாங்க. தெசலோனிக்கே சபை நல்ல சபை. நம்ம 1 தெசலோனிக்கே 2 தெசலோனிக்கே படிக்கும் போது பெரிய பிரச்சனைகள்லாம் பவுல் அங்க எழுதல. சரியா? ரொம்ப நல்ல நிருபங்களா தான் அது இருக்குது. இந்த விசுவாசிகளோட கொஞ்சம் மாசம் தான் செலவு பண்ணாரு பவுல். ஆனா இந்த விசுவாசிகள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்ற விசுவாசிகளாய் இருக்கிறார்கள். அவர்கிட்ட அந்த நிலைவரத்தன்மை இருந்தது. கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக நின்னாங்க. எவ்வளவு கஷ்டங்கள், இழப்புகள், பாடுகள், தனிமைப்படுத்தப்படுதல் இதெல்லாம் வந்தாலும் நாங்க கர்த்தருக்காக நிற்போம்னு நின்னாங்க. அதுக்கு யாசோன் ஒரு நல்ல உதாரணம். சரியா? 6வது வசனம் பாருங்க. அதுல வாசிக்கிறோம், அவர்களை காணாமல். இப்ப பவுல் சீலாவை தேடுறாங்க. யாசோனுடைய வீட்டுல தேடுறாங்க. இப்ப பவுல் சீலா இல்ல. இப்ப யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். அதை கவனிச்சீங்களா? எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. இது கர்த்தரை அறியாத நபர்கள் பவுலை பத்தி, சீலாவை பத்தி என்ன சாட்சி கொடுக்குறாங்க அப்படின்னா, உலகத்தையே அவங்க திருப்பி போட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. they turned the world upside down. சரியா? எவ்வளவு பெரிய சாட்சி. 2 நபர்கள் இந்த இடத்துல, பவுல், சீலா. இந்த 2 பேர் அந்த பட்டணத்தை தலைகீழ மாத்த முடியும்னா, இதே காரியத்தை ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இல்லையா? வைராக்கியமாய் ஆண்டவருக்காக நின்று, அதிகமாய் ஜெபித்து, பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு, தைரியமாய் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கக்கூடிய விசுவாசிகளை இன்னைக்கு கர்த்தர் தேடுகிறார். கர்த்தர் நிமித்தம் ஒரு இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை விசுவாசிகள் மூலமா ஆண்டவர் கொண்டு வரணும்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அதுக்குதான் இங்க பவுலும் சீலாவும் உதாரணமாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் இன்றைக்கு தேவை. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். இதை மற்றவங்க சொன்ன சாட்சி. சரியா? இப்ப இவங்களை பிடிச்சிட்டு சொல்றாங்க, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும்
வந்திருக்கிறாள் என்று சொல்லி. இதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலர்கள் செய்த ஊழியத்தினுடைய விளைவா இருந்தது. அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம் அந்த அளவுக்கு வல்லமை நிறைந்ததா இருந்தது. அந்த அளவுக்கு வல்லமை நிறைந்ததா இது பாருங்க. உலகத்தை கலக்கிறவர் சொல்லும் போது, உலகத்தை தலைகீழ திருப்பி போட்டாங்கன்னு சொல்லும் போது, மனித பலத்தினால இவங்க அதை செய்யல. இதனால புரிஞ்சுக்கணும் இல்லையா? அவங்க ஆண்டவருடைய பலத்துல அதை செய்யறாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்து ஆண்டவருடைய வல்லமை அங்க காண்பிக்கிறார். அதனாலதான் அங்க பெரிய மாற்றம் வருது. அப்படிப்பட்ட ஊழியர்கள் தான் தேவை. இங்க அவர்களுடைய அறிவோ, அவர்களுடைய திறன்களோ, அவர்களுடைய சாமர்த்தியங்களோ, அவர்களுடைய அனுபவங்களை பற்றியோ இங்க நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. ஆனா கர்த்தர் கொடுக்கிற வல்லமை, கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஞானம், கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தை, சரியா? ஆண்டவர் இவங்க மூலமா செயல்படுறார். இப்ப ஆண்டவர் தான் அந்த பட்டணத்தை மாற்றினார் என்று நாம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட மாற்றம் வருது. இப்ப யாசோனையும் இந்த சகோதரரையும் இங்க எழுத்துட்டு வராங்க. என்ன பழி சுமத்துறாங்க பாருங்க. 7வது வசனம் பாருங்க. இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரல் இட்டு. சரியா? இயேசுவ ராஜா, இது ஒரு வகையில உண்மை. ஆனா இது இவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க இங்க யூதர்கள். சரியா? இயேசுவை ராஜா என்று பவுல் தெசலோனிக்கேயர் அறிவித்தது உண்மைதான். அதனாலதான் நிறைய எஸ்கட்டாலஜி சொல்லி கொடுத்தாருன்னு நான் சொன்னேன். வருங்கால இயல் நிறைய சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் படிக்கும் போது, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேனே, அதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்லாம் எழுதுறாரு. இயேசு கிறிஸ்துவோட வருகையை பத்தி, அவர் எப்படி எதிர்காலத்தில் ஆட்சி செய்ய போறாரு, எப்படி சபை எடுத்துக்கொள்ளப்பட போகுது, இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இது ஒரு வகையில உண்மை. ஆனா ஆண்டவருடைய ராஜ்யம் என்று சொல்வது, அவங்க எதிர்காலத்துல கர்த்தர் வருகை வர போறாரு, அது எதிர்காலத்துல நடக்க போகுது அப்படின்றதான் பவுல் சொல்லி கொடுத்தார். ஆனா இவங்க இப்ப இதை எப்படி தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்கன்னா, இப்பயே இயேசு என்னும் ஒரு ராஜா, சரியா, அவனுடைய சீஷர்கள் தான் இவங்கெல்லாம். எதுக்காக இந்த பழியை சுமத்துறாங்கன்னா, அப்பதான் ரோமர்கள் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா ரோம வல்லரசு கீழே தான் அன்னைக்கு உலகம் இருந்தது. அன்னைக்கு ரோம சக்கரவர்த்தி இருந்தார். அவர் தான் ராஜாவாக செயல்பட்டு கொண்டு இருந்தார். இப்ப வேற ஒருத்தர் ராஜான்னு சொல்லி இவங்க கலகம் செய்தாங்கன்னா, இவங்களை நிச்சயமா தண்டிப்பாங்க, இவங்களை கொலை செய்வார்கள். அதனாலதான் இப்படிப்பட்ட பழியை கொண்டு வராங்க. இது ஒரு விதத்துல உண்மையா இருந்தாலும் தங்களுக்கு சாதகமாய் தங்களுடைய நன்மைக்காக இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை இவங்க என்ன செய்யறாங்க, இப்படிப்பட்ட விஷயத்த பயன்படுத்திக்கிறாங்க. அதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம். இயேசு என்னும் வேறு ஒருவனை ராஜா என்று சொல்லுகிறார்கள். ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாய் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ராயனுடைய கட்டளைக்கு எதுவுமே விரோதமா பவுல் பேசல. ராயனுடைய கட்டளைக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள் அப்போஸ்தலர்கள் கிடையாது. சரியா? இந்த இடத்துல இயேசுவை மட்டும்தான் அவங்க பிரசங்கிச்சாங்க. ஆனா இதை தங்களுக்கு சாதகமா அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. சரியா? இன்னைக்கும் இது உண்மைதான் இல்லையா? நிறைய இடங்கள்ல நம்முடைய பிரசங்கங்கள் இன்றைக்கு ஒருவேளை கைது செய்யப்படுகிற, உபத்திரப்படுத்தப்படுகிற தேவ ஊழியர்கள் அவர்கள் செய்கிற ஊழியத்தை அதை குற்றம் சாட்டி அது வேற வகையில பழி சுமத்தி தங்களுக்கு சாதகமாய் பயன்படுத்தி கொள்ளுகிற சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் இன்றைக்கு உண்டு. சரியா? அதுதான் அன்னைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். இவங்க எப்படிப்பட்ட பழிகளை சுமத்துறாங்க. 8வது வசனம் பாருங்க. 8வது வசனத்துல, இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள். சரியா? அப்ப ஏன்னா இப்படிப்பட்ட பழி சுமத்தினாதான் அப்படி ஆக்ஷன் எடுப்பாங்க. அதனால அதை செய்யறாங்க. 9வது வசனம் வாசிக்கிறோம். பின்பு அவர்கள் யாசோன் இடத்திலும் மற்றொரு இடத்திலும் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டு விட்டார்கள். சோ என்ன பனிஷ்மெண்ட் இங்க கொடுக்குறாங்க, என்ன செய்யறாங்க ரோம அதிகாரிகள்? ஜாமீன் வாங்கி கொண்டார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், மறுபடியும் பவுலும் சீலாவும் இந்த ஊருக்கு வரக்கூடாது. அவங்க வந்தாங்கன்னு சொன்னா உங்களுடைய ரோம அரசாங்க வேலை பறிமுதல் செய்யப்படும், சம்பளம் பறிமுதல் செய்யப்படும். சரியா? அந்த ரோம அரசாங்கத்தினுடைய சலுகைகளை நீங்க அனுபவிக்க முடியாது. பாருங்க, இன்னைக்கு இப்படி ஒருவேளை விசுவாசிகளுக்கு ஒரு நிலைமை வந்தா அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா? இப்ப கெசட்ல போயிட்டு நான் கிறிஸ்தவன் அப்படின்னு மாத்துறோமா? முதலாவது சில நேரத்துல நம்ம வேற பின்னணியில இருந்து வந்திருப்போம், அதை மாத்தினாலே சில சலுகைகள் போயிடும்னு சொல்லி மாத்தாத கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு கூட நம்ம யோசிக்க வேண்டாம் இல்லையா? அப்ப ஒருவேளை நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்றதுனால, நாங்க கிறிஸ்தவர்கள் சொல்றதுனால அந்த அடையாளத்தின் நிமித்தம் ஏதாவது பாடுகள் பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வருதுன்னா அதை ஏற்றுக்கொள்ள தயாராய் இருக்கிறோமா? அதுதான் நமக்கு வைக்கப்படுற கேள்வி, சவால். சரி, இந்த ஜாமீன் வாங்கிட்டு உங்களை விட்டுட்டாங்க. சரியா? நீங்க 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா அதுல 18வது வசனத்துல பவுல் சொல்றாரு,
1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் பாருங்க. 1 Thessalonians chapter 2 verse 18. 18வது வசனத்துல சொல்றாரு, ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தரம் மனதாய் இருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாய் இருந்தேன். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். அதை கவனிச்சீங்களா? நான் மறுபடியும் தெசலோனிக்க வரணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்றாரு. இரண்டொரு தரம் வர மனதாய் இருந்தோம். அதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க. ஆனா சாத்தானோ எங்களை தடை பண்ணினான்னு சொல்றப்போ பல வேத விளக்குரையாளர்கள் இந்த காரணத்தை தான் சொல்றாங்க. இந்த ஜாமீன் தான் அந்த சாத்தான் கொண்டு வந்த தடை என்று சொல்லுகிறார்கள். இந்த 9வது வசனத்துல நம்ம வாசிக்கிற ஜாமீன். ஏன்னா இப்ப இவங்க மறுபடியும் வந்தாங்கன்னா விசுவாசிகளுக்கு பிரச்சனை, விசுவாசிகளுக்கு கஷ்டம். அதனாலதான் பின்னாடி பாத்தீங்கன்னா 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரத்துல தீமோத்தேயை அனுப்பி வைக்கிறார். தீமோத்தேயை அனுப்பி வச்சு இப்ப பவுலால வர முடியாது, அதனால தீமோத்தேயை அனுப்பி வச்சு அந்த சபையை ஸ்திரப்படுத்துறாரு. சரியா? அவங்களுக்கு கடிதம் எழுதுறாரு. பாருங்க பவுலுக்கு எவ்வளவு கன்சர்ன் பாருங்க இந்த சபை மேல. இந்த சபை இல்ல, அவர் எங்கெல்லாம் போறாரு எல்லா சபைகள் மேலேயும் அவ்வளவு கரிசனை, அவ்வளவு அக்கறை பவுலுக்கு இருந்தது. இன்னொரு முறை அந்த சபைக்கு போகணும், அங்க போய் விசுவாசிகளை பார்க்கணும், ஸ்திரப்படுத்தணும், என்னோட ஊழியத்தை நான் செய்யணும். ஆனா இப்ப சாத்தான் தடை கொண்டு வரான். என்ன செய்யலாம்? கடிதம் எழுதலாம், தீமோத்தேயை அனுப்பலாம், இல்லையா? இப்படி பல முயற்சிகள் இந்த தெசலோனிக்க விசுவாசிகளுக்காக பவுல் எடுத்தார். சரி, அதுதான் ஒரு ஆவிக்குரிய தகப்பனுடைய அந்த இருதயம். அதை நம்ம பார்க்கிறோம். ஆனா சாத்தான் தடைகளை கொண்டு வருகிறவன். ஆனாலும் கர்த்தர் அந்த தடைகளை நாம தாண்டி செல்லுவதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். தடைகளை நீக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். வனாந்திரத்திலும் ஆறுகளை ஓட பண்ணுகிறவர் அவர். பூட்டி இருக்கிற கதவுகளை திறப்பார். திறந்திருக்கிற கதவுகளை அவரால் பூட்ட முடியும். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால அந்த முயற்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். பவுல் சோர்ந்து போல. இப்ப சாத்தான் தடை பண்ணிட்டான், ஜாமீன் வாங்கிட்டாங்க இந்த விசுவாசிகள் கிட்ட, ஐயோ அவங்க சோர்ந்து போயிடுவாங்களே. சரியா? அவங்க பாடுகள் வழியா போனாங்க. சரியா? நிறைய பாடுகள் வழியா போனாங்க. தெசலோனிக்க பட்டணத்துக்கு எழுதும் போதுதான் பாடுகளை பத்தியும் நிறைய எழுதுற. உங்களுடைய விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? நம்பிக்கையின் பொறுமைன்னு எழுதுறாரு பாருங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரத்துல அதை எழுதுவார். நம்பிக்கையின் பொறுமை. சரியா? அந்த பாடுகள் மத்தியில நம்பிக்கையோடு பொறுமையோடு செயல்படுங்கன்னு எழுதுறாரு. அப்ப பாடுகள் நிறைய இருந்துச்சு தெசலோனிக்க பட்டணத்து விசுவாசிகளுக்கு. பிசாசு நிறைய தடைகளை கொண்டு வந்தான். ஆனா பவுல் அங்க நிறுத்தல. உங்க வாழ்க்கையில ஒரு தடைய சாத்தான் வைக்கும் போது அங்கேயே சோர்ந்து போய் நின்னுடாதீங்க. அதை எப்படி மேற்கொள்ளணும்னு பாருங்க. அந்த ஞானத்தை கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் அதுக்கான வழிகளை திறந்து கொடுப்பார். பவுல் கடிதம் எழுதினார், தீமோத்தேயுவை அனுப்பினார், இன்னும் பல முயற்சிகள் இங்க எடுத்திருப்பார். சரியா? இந்த சபையை எப்படியாவது தூரம் இருந்து எப்படி உதவி செய்ய முடியும் இந்த சபைக்கு, அதை அவர் யோசித்தார். வரலாற்றை நீங்க படிச்சு பார்க்கும்போது திரும்ப இந்த பட்டணத்துக்கு பவுல் வரல. ஆனா அதே சமயம் இந்த சபையார் ஸ்திரப்பட்டாங்களா அப்படின்னு கேட்டா அவங்க ஸ்திரப்பட்டாங்க, கர்த்தருக்குள் வளர்ந்தாங்க. ஏன்னா பவுல் நிறைய முயற்சிகளை தூரம் இருந்து அவர் என்ன செய்யறாரு, இந்த சபைக்காக எடுக்கிறார். சரி, விசுவாசிகள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இந்த ஜாமீன் வாங்கினாங்க, அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கு பிறகு இவங்களை விடுதலை செஞ்சுட்டாங்க. சோ இது வரைக்கும் தான் தெசலோனிக்க பட்டணத்துல பவுலுடைய ஊழியம். இந்த ஊழியத்தினால அங்க ஒரு சபை ஸ்தாபிக்கப்பட்டது. யூதரில் சிலர் ரட்சிக்கப்பட்டாங்க, புறஜாதியாரில் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அங்க யாசோன் போன்ற கர்த்தருக்காக வல்லமையாய் நின்று செயல்படக்கூடிய விசுவாசிகள் அந்த சபையில இருந்தார்கள். சரியா? அவங்களுக்கு நல்ல ஆழமான சத்தியங்களை பவுல் கற்றுத்தர அளவுக்கு அவங்க வாஞ்சியா ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல எஸ்கட்டாலஜி எல்லாம் அவர் சொல்லி தரல, ஆனா இங்க நிறைய சொல்லி தர்றாரு. அது ஆண்டவருடைய வருகையை பத்தியே நீங்க 1 தெசலோனிக்கர் 5 அதிகாரம் படிச்சீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரமும் ஆண்டவருடைய வருகையில தான் முடியுது. ஒவ்வொரு அதிகாரமும் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3, 4, 5 அதிகாரமும் ஆண்டவருடைய வருகையில தான் முடியுது. இப்ப அந்த அளவுக்கு ஆழமான சத்தியங்களை அவங்க புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க பக்குவம் வாய்ந்தவர்களா இருந்தார்கள். ஆவிக்குரிய முதிர்ச்சி. சரியா? சில மாதங்கள் தான் பவுல் அங்க தங்கி இருக்கிறார். ஆனா அவருடைய அவங்கள புரிந்து கொண்ட விதம், அவர்களோடு அவர் போதித்த அந்த விதம், அந்த மக்களும் அதை சந்தோஷமா அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பக்குவத்துல அவங்க என்ன செய்தாங்க, அதிகமாய் வளர்ந்தார்கள். சரியா? இதெல்லாம் தெசலோனிக்க பட்டணத்தை பத்தி நம்ம கத்துக்கிற விஷயங்கள். ஆண்டவர் நம்மோடு இந்த விசுவாசிகள் மூலமாய் நமக்கு பேசின காரியங்களை நம்ம மனசுல வச்சு அதுக்கு கீழ்ப்படிவோம். 10வது வசனம். இந்த எதிர்ப்பு வரும்போது என்ன நடக்குது பாருங்க. 10வது வசனம். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். நோட் பண்ணிக்கோங்க, தெசலோனிக்கல இருந்து பெரோயா 46 மைல்கள்.
பெரோயால இருந்து தெசலோனிக்கேல இருந்து பெரோயா, தெசலோனிக்கே பட்டணத்துல இருந்து பெரோயா பட்டணம் 46 மைல்கள். சோ இங்க ராத்திரி நேரத்துல பவுலும் சீலாவையும் பெரோயாவுக்கு அனுப்பிட்டாங்க. அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். அங்கேயும் சேம் ஸ்ட்ராட்டஜி. ஜெப ஆலயத்துல இருந்து அவங்களுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க, சினகாகுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. 11வது வசனம் பாருங்க. 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, அருமையான வசனம் இல்லையா? இந்த வசனத்தை எத்தனையோ முறை நம்ம படிச்சிருப்போம். இவங்களை பத்தி எத்தனையோ செய்திகளை நம்ம கேட்டிருப்போம். they eagerly accepted the word of God. இன்னைக்கு நம்ம போதிக்கும் போது சில விசுவாசிகள் தான் இப்படி இருக்கிறாங்க இல்லையா? பல விசுவாசிகள் பாத்தீங்கன்னா அந்த கவனமே வசனத்து மேல இருக்காது இல்லையா? அவங்க ஆண்டவருக்கு முன் உரிமை கொடுக்க மாட்டாங்க. அதை நம்ம கண்ணெதிர்க்க பார்ப்போம் நம்ம சபையில. ஆனா இப்படி இந்த மனோவாஞ்சிய வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. அவங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், தலைமுறையினர் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. சரியா? அப்ப இது ரொம்ப முக்கியம். eagerly they accepted, they received the word. அது ரொம்ப சந்தோஷமா, வாஞ்சையா, தன்னார்வமாய், சரி அவங்க ரொம்ப மனோவாஞ்சையா அந்த வசனத்துக்கு அவங்க கொடுத்த அந்த முக்கியத்துவம், வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்தது இன்னொரு காரியம் செஞ்சாங்க. அந்த வசனத்தை பாருங்க. காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால். இதான் ரெண்டாவது அவங்க செஞ்சது இல்லையா? பவுல் பெரிய பிரசங்கியா இருக்கலாம். அவர் ஒரு அப்போஸ்தலன், ஆண்டவருடைய அப்போஸ்தலனா இருக்கலாம். பல சபைகளை ஸ்தாபித்தரா இருக்கலாம். அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. யார் வேணா நின்று பேசட்டும். ஆனா வேத வசனத்தின்படி பேசுறாங்களா? வேத வாக்கியங்களின்படி பேசுறாங்களா? சரியா? இன்னைக்கும் நான் இதாங்க உங்களுக்கு சொல்லி தருவேன். இந்த மாதிரி பகுத்தறிவோடு இன்னைக்கு விசுவாசிகள் உலகத்துல இருப்பார்களானால் அநேக கள்ள உபதேசங்கள் கிட்டேயே நெருங்க முடியாது. அதுதான் நான் சொல்லுவேன். இல்ல, இது போல மக்கள் இருக்கணும்னு தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேத வசனத்தை அளவுகோலாக வைத்து, வேத வசனத்தை வைத்து போதனைகளை எக்ஸாமின் பண்ணக்கூடிய, சரி, அதை பகுத்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய விசுவாசிகள் அவசியம். யார் பேசுறாங்கன்றது முக்கியம் இல்லை. சரியா? பேசுறவரை விட்டுருங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன கொண்டு வராங்க, அந்த வார்த்தை வேதத்தின்படி இருக்கிறதா, அதை இவங்க செஞ்சாங்க. காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினம்தோறும், அதுவும் நம்மளை சுண்டி இருக்குது இல்லையா? தினம்தோறும். இப்ப இவங்க பாருங்க, தெசலோனிக்கப்பட்ட விசுவாசிகளை விட பயங்கரமா இருந்திருக்கிறாங்க இல்லையா? தினந்தோறும் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அதை கவனிச்சீங்களா? தெசலோனிக்க பட்டணத்தை விசுவாசிகளை பார்க்கலாம், இவங்க நற்குணசாலி, தேவர் மோர் நோபல். இந்த ரெண்டு ஆட்டிடியூட் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, வசனத்தின் மேல உள்ள அந்த ஆசை, அந்த வாஞ்சை எனக்கு ஒரு காலமும் மாறி போயிடக்கூடாது சாமின்னு கேளுங்க. சரியா? எனக்கு லைஃப் லாங், மரணம் வரைக்கும் அந்த வசனத்து மேல அந்த வாஞ்சை தாங்க ஆண்டவர். மனோ வாஞ்சியாக நம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். எவ்வளவு டயர்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு மற்ற அலுவல்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரி, குடும்பத்துடைய அர்ப்பணிப்புகள் இருந்தாலும் சரி, நீங்க எல்லாம் டயர்டா உட்காந்து இந்த பைபிள் ஸ்டடி ஒரு வேலை அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க. காலையில இருந்து வேலை எல்லாம் முடிச்சு உட்காருவீங்க, உண்மைதான். ஆனா ஸ்டில் ஒருவேளை இந்த பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு கொஞ்சம் போய் குடும்பத்துல உட்கார்ந்து, சரி, கணவன் மனைவியா பிள்ளைகளா சேர்ந்து ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து வேதத்துல உட்காருங்க. சரியா? ஒரு 9 மணிக்கெல்லாம் அப்படி மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த வேத வசனத்தையே தியானிச்சுட்டு படுத்து பாருங்க, ஜெபித்து படுத்து பாருங்க, வேத வசனத்துல இருந்து டிஸ்கஸ் பண்ணி பாருங்க. சரி, அப்ப உபாகமத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ நடக்கும் போது, படுக்கும் போது இல்லையா, உட்கார்ந்து இருக்கும் போது எல்லா நேரத்துல வேத வசனத்தை கற்றுக் கொடுங்கன்றார் பிள்ளைகளுக்கு. அதை பத்தி பேசுங்கன்றார். உங்களுக்கு ஞாபக சின்னங்களை வைத்துக் கொள்ளுங்கன்றார். அது உங்களுடைய உடம்புல, மற்ற வீடுகள்ல, எல்லா இடத்துலயும் அது குறியா இருக்கட்டும், ஞாபக குறியா இருக்கட்டும்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, வேத வசனத்தின் மீது அந்த வாஞ்சை, புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல கலகம் இல்லாத ஞான பாலாகிய திருவசனத்தின் மேல் வாஞ்சையா இருங்க. சரியா? மற்ற காரியங்கள் அந்த வாஞ்சை கெடுத்து விட நீங்க அனுமதிக்காதீங்க. பாருங்க, பேதுரு சொல்லும் போது, இந்த வசனம் நமக்கு எல்லாம் தெரியும். நான் இப்ப சொல்லும் போது நீங்க எல்லாம் அது உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு தெரியுமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் பாருங்க, 1 Peter chapter 2 பாருங்க. அந்த 3வது வசனம் நமக்கு தெரியும். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அந்த 2வது வசனம் பாருங்க. சரி, எதெல்லாம் அந்த வாஞ்சை கெடுத்து போடுது பாருங்க நம்முடைய வாழ்க்கையில. அவர் என்னென்ன சொல்றாரு பாருங்க. துர்குணம், சகல துர்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு, இதை நீங்க ஒழித்து விடலன்னா வசனத்து மேல வாஞ்ச வராது.
நான் சொல்றது புரியுதா? அஹ் இங்க இருதயத்துல பலவிதமான தீமைகள் இருக்கிறது, பகை உணர்வுகள் இருக்கிறது. அதை நான் சரி பண்ணல. சரியா? வசனத்து மேல எப்படி வாஞ்சை வரும்? இதெல்லாம் ஒழித்து விட்டு நீங்க வளரும்படி வசனத்தின் மேல வாஞ்சையாயிருங்கள்ன்ற. அப்ப வசனத்தின் மேல உள்ள அந்த வாஞ்சை எது கெடுக்குது அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. வீட்டுல என்னுடைய மனைவி வந்து எனக்கு பிடிச்ச பிரியாணி செஞ்சு வச்சிருக்கா. சரி, ஆபீஸ் முடிச்சு நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வரும்போது நான் ஆசையா செஞ்சு வச்ச பிரியாணியை என் புருஷன் சாப்பிடணும்னு மனைவி காத்துட்டு இருக்கிறாங்க. சரியா? சாப்பிட்டுட்டு அவர் என்னை வாழ்த்தணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு நல்ல டேஸ்டா வேற வந்திருக்கு பிரியாணி, சூப்பரா. ஆனா இவர் என்ன பண்றாரு, ஆபீஸ்ல இருந்து வரும்போது சரியான பசி. அங்கேயே வழியில வந்து பைக்கை நிறுத்திட்டு ஃபாஸ்ட் ஃபுட்ல எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துடுறாரு. சரியா? அங்கேயே வந்து நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் அடிச்சுட்டு வந்துடுறாரு. அப்ப வீட்டுக்கு வரும்போது பிரியாணி நல்ல டேஸ்டா தான் இருக்குது. சரியா? ஆனா அதை சாப்பிடுறதுக்கு என்ன இல்ல, பசி இல்ல. இல்லையா? அதை சாப்பிடுறதுக்கான வாஞ்சை இல்ல, பசி இல்ல. ஏன்னா ஏற்கனவே ஐ ஃபில் மை ஸ்டொமக். ஏற்கனவே என் வயிறை வந்து நான் நிரப்பிட்டேன் மற்ற விஷயங்களால. இல்லையா? நம்ம இதை சிந்திக்கணும் பிரியமானவர்களே. ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளோ நேரத்தை மற்ற விஷயங்களுக்கு கொடுக்குறோம், எவ்வளவு நேரத்தை கொடுக்குறோம். ஒரு மொபைல் போன் எடுத்துக்கோங்க, ஒரு வேலையில் உள்ள ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு ஒரு கமிட்மெண்ட், ஃபேமிலி கமிட்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரியா? இல்ல ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க, என்டர்டெயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, பொழுதுபோக்கு, விளையாட்டு, எவ்வளவு நேரங்கள். இது எல்லாமே இருக்கக்கூடாது சொல்லல. அது எல்லாமே எல்லாத்துலயும் ஆர்வம் கொண்டவங்க தான் நானும். ஆனா இது எல்லாமே இருக்கணும். ஆனா எது அதிகமான நேரத்தை எடுக்கிறது உங்களோட வாழ்க்கையில? வேத வசனத்தின் மீது அந்த மனோ வாஞ்சை, வாஞ்சையா இதை ஏற்றுக்கொள்வது, அந்த பசி மற்ற காரியங்களால நிரப்பப்படுறதுக்கு அனுமதிக்காது. சரியா? அந்த ஒரு பெரிய ஒரு கிரேவிங் வேத வசனத்துக்கு நிச்சயமா நமக்கு இருக்கணும். சரியா? ஆண்டவர் அந்த கிருபை நமக்கு தரட்டும். மனோவாஞ்சியா அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. வேத வசனமே அளவுகோல் என்று சொல்லி அந்த வசனத்தின் அடிப்படையில தான் செய்திகளை அவங்க என்ன செய்தாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. வசனத்தின் அடிப்படையில இல்லைன்னா அதை தூக்கி போட்டுட்டாங்க. அப்படிதான் நம்ம இருக்கணும். ஆஹ் அதனால இந்த ரெண்டு குணங்கள் இந்த பெரேயா பட்டணத்தார் இடத்துல இருந்ததுனால நம்ம என்ன விளைவு வாசிக்கிறோம். ஒரு டிஃபரன்ஸ் நான் காமிச்சு கொடுக்குறேன், நீங்க எல்லாம் நல்லா கவனிக்கணும். 12வது வசனம் பாருங்க. 12வது வசனத்துல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதை நீங்க படிக்கும் போது அப்சர்வ் பண்ணுவீங்க. 12வது வசனம் பாருங்க. அதனால், அதை எதனால்? மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டதினால், வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி அதை ஆராய்ந்து பார்த்ததினால். சரியா? காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்த்ததினால். இப்ப பாருங்க, அவர்களில் அநேகம் பேரும், அதை கவனிச்சிங்களா? அநேகம் பேருன்றதை அண்டர்லைன் பண்ணி வைங்க. 4வது வசனத்துல நம்ம என்ன படிச்சோம்? 4வது வசனத்துல அவர்களில் சிலரும்னு படிச்சோம் பாருங்க. தெசலோனிக்க பட்டணத்துல ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் சிலர், பெரோயா பட்டணத்துல ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் அநேகர். லுக் அட் தி டிஃபரன்ஸ், லுக் அட் தி கான்ட்ராஸ்ட். கவனிச்சீங்களா? அங்க சிலர் தான் ரட்சிக்கப்பட்டாங்க, இங்க அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவர்களின்றது யூதர்களை குறிக்குது 12வது வசனத்துல. இதுதாங்க வித்தியாசம். இல்லையா? வசனத்தை ஆர்வத்தோடு ஏற்றுக்கொண்ட யூதர்கள், பழைய ஏற்பாடோடு அதை ஒப்பிட்டு பார்த்து அதை விசுவாசித்த யூதர்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். சரியா? வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்க, பெரிய ஆசீர்வாதம். அவங்களுக்கு நித்திய ஆசீர்வாதம், முடிவில்லாத ஆசீர்வாதங்கள். அதுதான் இவங்களுக்கு வந்துச்சு. அவர்கள் அநேகம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்புறம் வாசிக்கிறோம் 12ல, கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். எவ்வளவு அருமையா இருக்கு இல்லையா இதை படிக்கும் போது? பெரியா பட்டணத்துல இங்க சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது, ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இல்லையா? இந்த சபையை பத்தி பிறகு நம்ம வாசிக்க முடியல. ஆனா ஒண்ணு புரியுது, ஒருவேளை நிறைய இடங்கள்ல, நிறைய சபைகள்ல சில பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு நிருபம் எழுதுறாரு. ஆனா இந்த பட்டணத்துக்கு எந்த நிருபமும் எழுதல. ஒருவேளை வேத வசனத்தை இப்படி எல்லாம் பகுத்து படித்து இந்த புரிந்து கொண்ட விசுவாசிகள் மத்தியில பல பிரச்சனைகள் இல்லாத அளவுக்கு கர்த்தர் நடத்தியிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால இவங்களுக்கு எந்த ஒரு கடிதமும் அவர் எழுத வேண்டிய அவசியம் நேரிடல பவுலுக்கு. He did not have any necessity to write a letter to the Bereans. We don't find any letter in the Bible. இப்ப ஒருவேளை வசனத்தை அவ்வளவு மனவாஞ்சியா ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களோடு ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்து அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை நிச்சயமாய் கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலித்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. 13வது வசனத்துல வரக்கூடிய எதிர்ப்பை பார்க்கிறோம். 13 வசனம் பாருங்க. பெரேயாவிலும் வேத வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கியரான யூதர் அறிந்த போது. அதே யூதர் தெசலோனிக்க பட்டணத்துல அந்த அமளி உண்டாக்குனாங்க இல்லையா?
கலகம் உண்டாக்குனாங்க இல்லையா, பொறாமை கொண்டார்கள் இல்லையா, அதே பொறாமை கொண்ட அந்த யூதர்கள் இங்கேயும் வந்துட்டாங்க, ஜனங்களை கிளப்பி விட்டார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். கவனிச்சிங்களா? பாருங்க, பொறாமை இப்ப வந்து பல உருவம் எடுக்குது. நம்ம வாழ்க்கையில பொறாமையை வளர விட்டீங்கன்னா அது பல உருவம் எடுக்கும். சரி, அது வந்து பகை உணர்வு, அது வந்து பிரிவு, பேதங்கள், சில நேரத்துல கொலையா கூட மாறும். சரியா? யாக்கோபு நமக்கு அதை எழுதுறாரு 3ஆம் அதிகாரத்துல. அப்ப இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த பொறாமை கொண்டவர்கள் இங்க வந்துட்டாங்கங்க. எவ்வளவு 50 மைல் தூரம் வந்திருக்கிறாங்கங்க. 46 மைல் தூரம் வந்து இங்க பிரச்சனையை ஏற்படுத்துறாங்க. ஒரு விஷயம் நம்மள சிந்திக்க வைக்குது. ஒரு கெட்ட நோக்கத்துக்காக 46 மைல் பயணிச்சு வராங்க. ஒரு நல்ல நோக்கத்துக்காக நம்ம 46 மைல் 50 மைல் பயணிச்சு போவோமா? ஒரு 50 மைல் தூரத்துல ஒரு விசுவாச குடும்பம் இருக்குது. அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, அவங்களுக்கு போய் நம்ம உபதேசிக்கணும், அவங்களுக்கு போய் ஆண்டவர் அறிவிக்கணும்ன்றதுக்காக நம்ம 50 மைல் கடந்து போவோமா? பக்கத்து தெருவுல சபை இருக்கும், அதுக்கு வர்றதே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் இல்லையா? பைபிள் ஸ்டடியே நிறைய மதிக்க மாட்டோம். நம்ம வந்து இப்ப அந்த கட்டடம் வந்து வெறிச்சோன்னு கிடக்கும் மற்ற பைபிள் ஸ்டடி நேரங்கள்ல, பிரேயர் மீட்டிங் நேரங்கள் எல்லாம். அதுதான் நம்முடைய ஆர்வத்தை காண்பிக்குது. ஆனா லுக் அட் திஸ் கன்சர்ன். நான் இதுல வந்து ஒரு ஆப்போசிட்டான ஒரு அப்ளிகேஷன் தான் கொண்டு வரேன். சரியா? இந்த இடத்துல வந்து இவங்களை இவங்களை பழி வாங்கணும், இவங்களை உபத்திரவப்படுத்தணும்னு சொல்லி 50 மைல் பயணிச்சு வராங்க இந்த யூதர்கள். இதை விட்டுருவோம். சரியா? ஆனா உண்மையாவே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக நம்ம அக்கறையோடு கரிசனையோடு தூரம் பாராமல், சிரமம் பாராமல், நேரம் பாராமல் நாம வந்து ஒருவேளை அந்த முயற்சி எடுப்போமானால் அங்கதான் சபை ஆசீர்வதிக்கப்படும். அங்கதான் வளர்ச்சியை சபையில நம்ம பார்க்க முடியும். சரியா? சோ இவங்க வந்து இந்த மாதிரி ஜனங்களை இங்க கிளப்பி விட்டார்கள். உடனே அங்க என்ன நடக்குது? 14வது வசனத்துல 14 பாருங்க. உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கி இருந்தார்கள். சீலா தீமோத்தே இங்க இருந்துட்டாங்க. இப்ப பவுல வந்து சமுத்திர வழியாய் சகோதரர்கள் கொண்டு போறாங்க. இதுதான் பெரோயால நடந்த சம்பவம். பெரோயா பட்டணத்துல நம்ம படிச்சுட்டு இந்த சம்பவத்துல குறிப்பா வேத வசனத்தின் மீது அவருடைய மனோபாவனை, ஆண்டவருடைய வசனத்தை மனோவாஞ்சியாய் ஏற்றுக்கொண்டு வேதத்தை வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் விசுவாசித்தார்கள். அநேக யூதர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். புறஜாதிகளிலும் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த பெரோயா பட்டணத்துல இருக்க சபையை பத்தி நம்ம பிறகு வாசிக்க முடியல எங்கேயுமே. ஆனா இங்க ஒரு சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கலாம், சபை இயங்கி இருக்கலாம். அந்த மாதிரியான காரியங்கள் நமக்கு வேதத்துல குறிப்பிடப்படலைனாலும் ஒருவேளை அதோடைய விளைவு எங்கே நடந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த இடத்துல இருந்து பவுல அனுப்பிடுறாங்க. பாருங்க, மறுபடியும் இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம். இப்ப தெசலோனிக்கேல பிரச்சனை வருது, பெரோயாக்கு வந்துடுறாங்க. பெரோயாவுக்கு பிரச்சனை வருது, இப்ப அத்தேனேக்கு கொண்டு போறாங்க. இதுவும் கர்த்தர் கொடுக்கிற ஞானம் தான். சரியா? ஒரே இடத்துல இருந்து ஒருவேளை அங்க சில நேரங்கள்ல அந்த இடத்துல ஊழியம் செய்யறோம், ஆத்துமாக்கள் கிடைக்கல, அந்த இடத்துல இருந்து பக்கத்து இடத்துல நம்ம முயற்சி எடுக்கலாம். அது வந்து பக்கத்துல உள்ள தாலுக்கால முயற்சி எடுக்கலாம், பக்கத்துல உள்ள ஊர்ல முயற்சி எடுக்கலாம். ஆண்டவர் கொடுக்குற ஞானத்துல செயல்படணும். ஒரு கதவை அடைக்கிறாரா கர்த்தர், இன்னொரு கதவு திறந்திருக்கா, அங்க போக வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அதெல்லாம் நம்ம இதுல கத்துக்கிறோம். சரியா? ஒருவேளை நம்மள ஒரே இடத்துல இருக்க சொல்லி கர்த்தர் சொல்லுவாரானால் அங்க இருந்து செயல்படுவது நல்லது. அப்படி இல்லைன்னு சொன்னா வேற வேற முயற்சிகள் எடுத்து ஒரு ஒருவேளை இந்த இடத்தை விட பக்கத்து ஊர்ல இன்னும் அதிகமான ஆத்துமாக்கள் கர்த்தர் வைத்திருக்கலாம். அப்படிப்பட்ட முயற்சிகளும் எடுப்பது ரொம்ப நல்லது. சரி, அது எல்லாமே நம்ம இங்க இந்த ஊழியத்தினுடைய கோட்பாடுகள் நம்ம இந்த பகுதிகளில் கற்றுக்கொள்ளுகிறோம். 15வது வசனத்துல வாசிக்கிறோம். பவுலை வழிநடத்தினவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய், இதை நீங்க நல்லா கவனிக்கணும், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரோயா பட்டணத்துல இருந்து அத்தேனே பட்டணம் 250 மைல்கள். 250 மைல்கள். இப்ப வேற மாகாணத்துக்கு போறாங்க. மக்கதோனியால இருந்து அகாயாவுக்கு போறாங்க. அகாயா மாகாணத்துல இருக்கிற ஊரு தான் அத்தேனே பட்டணம். சரியா? அத்தேனே பட்டணம். இப்ப நார்த் கிரீஸ்ல இருந்து சதர்ன் கிரீஸ்க்கு வராங்க, சவுத் கிரீஸ்க்கு வராங்க. ஏறத்தாழ 250 மைல்கள் பயணித்து வராங்க. சாதாரண தூரம் கிடையாது. ஆனா இந்த சகோதரர்கள் அவர் கூடவே வந்திருக்கிறாங்க பாருங்க. லுக் அட் த பிரதர்லி லவ் இல்லையா? அந்த விசுவாசிகள் அவங்க காண்பித்த அந்த சகோதர சிநேகத்தை பாருங்க இல்லையா? அந்த அன்பு பாருங்க. இப்ப கூடவே பவுலோடையே வந்து அத்தேனே பட்டணம் வரைக்கும் அவரை கொண்டு வந்து விட்டுட்டு தான் போறாங்க. சரியா? இப்ப 15வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதிசீக்கிரமாக தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். தீமோத்தேயும் சீலாவும் நீங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த சகோதரிடத்துல பவுல் சொல்றாரு. அதனால இங்க இந்த சகோதரர்கள் இந்த கட்டளை பெற்று அவங்க என்ன செய்யறாங்க? மறுபடியும் பெரியாவுக்கு போயிடுறாங்க. பவுல் இப்ப இந்த இடத்துல இருக்கிறார், அத்தேனே பட்டணத்துல இருக்கிறார். சரி, நம்ம என்ன செய்யலாம்?
ஒருவேளை நெக்ஸ்ட் வீக் நம்ம வரப்போ இந்த அத்தனை பட்டணத்துடைய ஊழியத்தை நம்ம தொடர்ந்து படிக்கலாம். இங்க என்ன செய்தார் அப்படின்றத இந்த அதிகாரம் நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு பட்டணம் நம்முடைய மனசுல நிக்கட்டும். தெசலோனிக்கே பட்டணம், பெரோயா பட்டணம். இது பவுலுடைய இரண்டாம் அருட்பணி பயணம். அந்த இரண்டாம் அருட்பணி பயணத்துல இப்ப மக்கதோனியாவுல இருக்கிறார். அந்த மக்கதோனியாவில தான் பிலிப்பி பட்டணத்துல ஊழியம் செய்தார். 16ஆம் அதிகாரம். 17ஆம் அதிகாரத்துல தெசலோனிக்கே மற்றும் பெரோயா. தெசலோனிக்கே பட்டணம் தான் மக்கதோனியாவுடைய தலைநகரம் சொன்னேன். அந்த தலைநகரத்துல ஆண்டவர் ஒரு சபை ஸ்தாபித்தார். அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். பவுலுடைய அந்த யுக்திகளை நம்ம கத்துக்கிட்டோம். அதே போல இங்க விசுவாசிகள் கர்த்தருக்காக பாடுகள் மத்தியில அவங்க பொறுமையோடு கூட அதை சகித்து கர்த்தருக்காக நின்றதை நம்ம கத்துக்கிட்டோம். அது மாத்திரமல்ல, வேத வசனத்தின் மீது நான் கொண்டுள்ள அந்த வாஞ்சை, என்னுடைய மனோபாவனை எப்படி இருக்கிறது என்பதை கர்த்தர் கவனிக்கிறார். சரியா? வசனத்தின் மீது வாஞ்சையாய் இன்று இரவே ஆண்டவரோடு உட்காருவோம். அவருடைய குரலை கேட்போம். வசனத்தால இருதயங்களை நிரப்பப்படட்டும். இந்த வசனத்தின் அடிப்படையில ஆவியானவர் நம்மை நடத்தட்டும். வாழ்க்கையினுடைய தீர்மானங்கள், எடுக்கக்கூடிய முடிவுகள் வசனத்தின் அடிப்படையில இருக்கட்டும். அந்த அப்படிப்பட்ட ஆட்டிடியூட் நீங்க காமிச்சீங்கன்னா பெரிய ஆசீர்வாதங்கள் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில வரும் என்பதுல சந்தேகம் இல்லை. ஆண்டவர் இந்த வசனங்களை உங்களுக்கு ஆசீர்வாத தருவாராக. தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் வரும்போது படிக்கலாம்.